வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு சூப்பர்பான ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன இந்த ஓப்போ ரெனோ 13 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல லான்ச் ஆக போற இந்த ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெண்டு ஃபோனோட டிஃபரன்சஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஃபோன்ல எது பெஸ்ட்டுங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட டிஃபரன்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுக்கான அன்பாக்சிங் அண்ட் டீடைல் இனிஷியல் இம்ப்ரெஷன் நம்ம சேனலில் முன்னாடியே வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, நம்ம டிஃபரன்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபோனோட ஸ்பான்சர்ஸ் பற்றி வந்து பார்த்துடலாம். இந்த ஓப்போ ரெனோ 13 நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸி மொபைல்ஸ். ஸோ பிக்ஸி மொபைல்ஸில் இந்த ஓப்போ ரெனோ 13 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சூப்பர்பான ஆஃபர் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னன்னா உங்களுக்கு வந்து 10% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000. அதனால் உங்களுக்கு வந்து அப்படியே 3,800 rupees அப்படியே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ வேற லெவல். அண்ட் செகண்ட் ஆஃபர் என்னன்னா உங்களுக்கு வந்து 3,000 rupees ஒர்த் உள்ள இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஓப்போ ரெனோ 13 வந்து பிக்ஸி மொபைல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸை நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். ஸோ இந்த ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸை நீங்கள் ரியல்மி ஸ்டோர் கரூரில் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 சூப்பர்பான ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னன்னா உங்களுக்கு வந்து 2,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். செகண்ட் ஆஃபர் என்னன்னா நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இந்த ஃப்ரீபீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அண்ட் தேர்ட் ஆஃபர் என்னன்னா உங்களுக்கு வந்து 1,500 rupees ஒர்த் உள்ள இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸை நீங்கள் வந்து ரியல்மி ஸ்டோர் கரூரில் வந்து ப்ரீ புக் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டு ஷாப்க்கான அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் நமக்கு வந்து ஓப்போ அண்ட் ரியல்மி ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் வந்து டிசைன் வந்து இருக்குன்னு நான் வந்து சொல்வேன். ஸோ ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் கர்வ் டிசைன் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து நல்லா கர்வியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கர்வ்னஸ் வந்து ரொம்பவுமே குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 42 டிகிரிக்கான ஒரு சின்ன கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து மிஸ்டச் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ பர்சனலாக கேட்டிங்கன்னா இதான் வந்து பெஸ்ட் ஆஃப் டூ வேர்ல்ட்ஸ்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து கர்வ்ட் ஸ்க்ரீன் மாதிரியுமே இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவுமே வந்து இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக இதாக வந்து பிடிக்கும். ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஐஃபோன் மாதிரி நல்லா பாக்ஸியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து அப்ளை பண்ணிடலாம் ரியல்மி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் டிசைன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஓப்போ வந்து ரியல்மி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி, கொஞ்சம் லைட்டாக காம்பேக்டாக வந்து இருக்குது. அண்ட் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்டி கலர் சேஞ்சிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் சேஞ்சிங் டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 டிகிரிக்கு கீழே செல்சியஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிக்கான விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு டிசைனில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் பில்டு குவாலிட்டின்னு வரையில இங்கே கண்டிப்பாக கிளியர் வினர் வந்து ஓப்போ தான். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் பேனலில் வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் பேனலாக இருக்கட்டும், சைட் ஃப்ரேமாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஓப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு சாலிடான ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அதனால் டிசைன் சப்ஜெக்டிவ், ஆனால் பில்டு குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக ஓப்போ தான் வந்து வின்னர். அடுத்து டிஸ்பிளேன்னு வரையில் நமக்கு வந்து ஓப்போ ரெனோ 13 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.59 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.83 இன்ச்சுக்கான இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்பிளே சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மி வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆம்லெட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5Kக்கான ஷார்ப்பான பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் டிஸ்பிளேவோட ஆப்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்து இருக்குது. இங்கே ஸ்க்ரீன் கலர் மோட்ஸில் வந்து பாருங்கள். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 3 மோடு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக தான் வந்து இருக்குது. நேச்சுரல், ப்ரோ, விவிட். ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா மோடு வந்து கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் அப்புறம் பிரில்லியன்ட் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்போவில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் ஷார்ப்னர் அண்ட் வீடியோ கலர் பூஸ்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வைஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா சூப்பர்பான டிஸ்பிளே வந்து இருக்குது. ரியல்மிக்கு என்ன அட்வான்டேஜ்னா ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3840 ஹெர்ட்ஸ்க்கான பிடபிள்யூஎம் டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால லோ லைட் அப்போ சென்சிட்டிவான ஐஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும் இதோட டிஸ்பிளே.
ஸோ ஓவராலாக டிஸ்பிளே நம்ம இந்த 2 ஃபோன்லையுமே ட்ரான்னு வந்து வச்சுக்கலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில ஓப்போல பார்த்தீங்கன்னா 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண MediaTek Dimensity 8350 தான் வந்து யூஸ் பண்றாங்க. வேறஸ் ரியல்மில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண Snapdragon 7s Gen 3 தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா ஓப்போக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் வந்து இருக்கு. ஸோ ஓப்போல நமக்கு வந்து ஃபிளாக்ஷிப் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த MediaTek Dimensity 8350 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் Snapdragon 8s Gen 3க்கு வந்து ஈக்குவலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்க வந்து கண்ண போட்டு ஓப்போ வந்து வாங்கிடலாம். ஓப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் பேட்டரின்னு வரையில இங்க கண்டிப்பா ரியல்மிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வின். ஸோ ஓப்போல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பெரிய 5600 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மில பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரான 6000 mAhக்கான ஒரு மேசிவான பேட்டரி வந்து ரியல்மில வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மில யூஸ் பண்ணியிருக்க Snapdragon 7s Gen 3 பார்த்தீங்கன்னா ஓப்போல யூஸ் பண்ணியிருக்க Dimensity 8350யோட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் எஃபிஷியன்ட்டான சிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பேட்டரின்னு வரையில கண்டிப்பாக ரியல்மிக்கு தான் வந்து ஒரு வின் வந்து இருக்குது. வேற சார்ஜிங் வைஸ் ரெண்டுமே நமக்கு வந்து சேம் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக குயிக்காக சார்ஜ் ஏறிடும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா ஓப்போ வந்து X1 ஒரு டெடிகேட்டட் சிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம். ஸோ அதனால் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அடுத்து கேமராஸ்ன்னு வரையில இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரியல்மிக்கு தான் வந்து ஒரு எட்ஜ் வந்து இருக்குது. ஸோ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MPக்கான பிரைமரி கேமரா அண்ட் 8 MPக்கான அல்ட்ராவைட் அண்ட் 2 MP டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MPக்கான பிரைமரி கேமரா, 8 MPக்கான அல்ட்ராவைட் அண்ட் 50 MPக்கான 3x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரியல்மியில் மட்டும்தான் வந்து பெரிஸ்கோப் ஜூம் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஓப்போவோட பிரைமரி சென்சருமே பார்த்தீங்கன்னா ரியல்மி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சென்சர் தான். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 1/1.95 இன்ச்க்கான சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டரான 1/1.56 இன்ச் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செல்ஃபின்னு வரையில ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MPக்கான செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பெட்டரான 50 MPக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல்மிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு வந்து ரியல்மியில் வந்து இந்த வாட்டி ட்ரிபிள் ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிபிள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி நமக்கு எப்படி விவோவில் வந்து ஆரோ லைட்டிங் இருக்கிற மாதிரி இதுலையுமே நம்ம வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால இந்த ட்ரிபிள் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா லோ லைட்டப்போ எடுக்கிறப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அடுத்து கேமரா யூஐன்னு வரையில பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே ஆல்மோஸ்ட் சேம் யூஐ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து இல்லை. ஓப்போவில் என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் பேக் ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து 4K 60 FPS வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து 4K 30 FPS தான் வந்து மேக்ஸிமமே வந்து போக முடியும். பேக் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் தான் வந்து போக முடியும். ஸோ அதனால் வீடியோ வைஸ் கண்டிப்பாக ஓப்போக்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரியல்மியில் என்ன அட்வான்டேஜ்னா, ஸோ இதில் வந்து 3x டெடிகேட்டட் லென்ஸ் கொடுத்துருக்கனால நமக்கு இதில் எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட் வந்து ரொம்பவே வேறு லெவலில் வந்து இருக்கும். அது 3xல நீங்கள் போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இதில் வந்து அந்த பெரிஸ்கோப் லென்ஸ் இருக்கனால நம்மளால் வந்து 120x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு 30x வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் ட்ரிபிள் ஃப்ளாஷ் முன்னாடியே பார்த்த மாதிரி நமக்கு வந்து லோ லைட் ஷார்ட்ஸ் அப்போ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் ஃபீச்சர் வைஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போவோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலுமே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஃபோன்லையுமே IP68/IP69 ரேட்டிங் இருக்கனால நமக்கு ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 2 ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில ஓப்போல வந்து கலர் OS 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 6 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 யூஐயுமே வந்து பேருக்கு தான் வந்து வேற வேற யூஐ. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 2 யூஐயுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்களே வந்து பாருங்க, ஒரு டிஃபரன்ஸுமே வந்து இல்லை. ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்து கூகுளோட டயலர் ஆப் அண்ட் கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் நமக்கு வந்து செட்டிங்ஸ் பேஜ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்து இருக்குது. ஒரு டிஃபரன்ஸுமே வந்து இல்லை. ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட் Android 15 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். அபவுட் டிவைஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா Android 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால சாஃப்ட்வேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங் வரையில ஓப்போ Reno 13 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் ரேஞ்ச் வந்து 38,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ரியல்மியோட பிரைசிங் எவ்வளோன்னு வந்து தெரில. ஏன்னா நம்ம வந்து இது லான்ச்க்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ணுறோம். பட் ஆனால் என் கெஸ்ஸிங் படி இது வந்து 33 அப்படி இல்லைனா 34,000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் ஆகும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ரைசிங் தான். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி 10% கேஷ்பேக்னால இது ஆல்மோஸ்ட் 4,000 ருபீஸ் வரைக்குமே வந்து கம்மியாகும். அண்ட் ரியல்மியில் நமக்கு வந்து ப்ரீ ஆர்டர் டீல்னால 2,000 ருபீஸ் கம்மியாச்சுன்னா ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 2,000 to 3,000 தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து சேம் ப்ரைஸ் கேட்டகரின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போவில் வந்து பெட்டரான பில்டு குவாலிட்டி வந்து கிடைக்கும். அண்ட் ஓப்போவில் வந்து பெட்டரான ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் பேட்டரி லைஃப் அண்ட் பெட்டரான கேமராஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி அண்ட் யூஐ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 ஃபோனில் எந்த ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள்.